பெப்பர் ஸ்வீட் கார்ன் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு ஸ்வீட் கார்ன் எடுத்துக்கிறேனுங்க. அந்த கடையில் வந்து தனியாக எடுத்து வச்சுருப்பாங்க. கட் பண்ணிவிட்டு இப்படி தனித்தனியாக எடுத்துக்கலாங்க. ரெண்டாக கட் பண்ணி இப்படி எடுத்திங்கன்னா வந்துடுங்க. இது மாதிரி வந்துடுங்க. இது மாதிரி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஃப்ரீ டைம்லாம் வந்து எடுத்து இப்படி ஃப்ரிட்ஜுக்கு வச்சிட்டிங்கன்னா நான் வேணுங்கப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. குக்கரில் போட்டு வேக வச்சிடலாம். குக்கரில் போட்டுங்க, ஒரு டம்ளர் தண்ணி விட்டுங்க. தண்ணி வந்து முழுகிற அளவுக்கு இருந்தால் போதுங்க, ரொம்ப வேண்டாங்க. இந்த அளவுக்கு இருந்தால் போது. மூடி போட்டுங்க, ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. ஒரு சவுண்ட் வந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுட்டேங்க. வெயிட் போயிடுச்சு, எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா வெந்து வந்துச்சு. இது மாதிரி நல்லா வெந்துருங்க. ஒரு சவுண்ட் விட்டால் போதுங்க, 2-3 சவுண்டில் விட வேண்டியதில்லை. இது தண்ணி வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், வேக வச்சுட்டு தண்ணி வடிச்சிட்டு ஒரு பவுலில் மாற்றி வச்சுருக்கேன். இது லைட்டு உப்பு போட்டுக்கலாங்க. கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கலாங்க, பிளாக் பெப்பரு. அதையும் கொஞ்சம் பட்டர் போட்டுக்கலாங்க, கொஞ்சமாக போட்டுக்குங்க. இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வீட்லேயே வந்து நல்லா ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாங்க. குழந்தைகளெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப இஷ்டமாக பிடிக்கும் அவங்களுக்குலாம். பாருங்கள், வீட்லேயே வந்து குயிக்காக செய்யக்கூடிய பெப்பர் ஸ்வீட் கார்ன் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள்.